எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேயாங் எஃப்எஃப் டைம் ட்ராவலர்ஸ் டெஸ்டினி தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட எதோட விட்டுருப்போம் அப்படின்னா வயனும் மியூவும் லைப்ரரியிலேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு புக் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது டேபிளில் வச்சோடனே அது பர்பிள் கலரில் ஒரு லைட் எரிஞ்சிருக்கும். இப்போது அதனால் அவங்க கீழே இறங்கி வந்திருப்பாங்க. பார்த்தா அவங்க அந்தளவுக்கு அவ்வளோ பிரைட்டாக எரிஞ்சிட்ருக்குது. மியூ வந்து நான் அப்பயே நினச்சேன் மச்சான் இதை அப்பயே தூக்கி போட்டு வந்துடலாமான்னு சொல்லி, என்னது இது வித்தியாசமாக இருக்குது, ஒருவேளை பீ இருக்குமோ மியூ அப்பயே நான் சொன்னேனா தயவு செஞ்சு அதை வச்சுட்டு வாடின்னு சொல்லி. இப்போ பாருடி என்ன நடக்குது. ஒயன் எனக்கு ஒரு ஐடியா, நான் என்ன பண்ணுறோம் வெளில குடுகுடுன்னு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மியூ எடுத்தேன் பாரு ஓட்டம்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடுறா வெளியில். ஆனால் திடீர்னு அது வந்து ஒரு போர்ட்டல் மாரி ஓப்பன் ஆகுது. அப்படியே ரெண்டு பேரும் வேக்யூம் மிஷின் மாரி அங்கே இழுத்துருது. இப்போ ரெண்டு பேரும் அதே ட்ரெஸ்ஸோட போய் விழுறாங்க ஒரு இடத்துல. அப்படியே மண்டெல்லாம் வலிக்குதா அவங்களுக்கு. அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா ஏதோ கிராமம் மாதிரி இருக்குது. அதாவது சிட்டி பார்க்க பெருசாக இருக்குது, ஆனால் அது டெவலப் ஆகலை அந்த மாதிரி இருக்குது. ஏதோ கிட்டத்தட்ட 100-200 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரியே இருக்குது. மீவு வந்து என்னடா இது, ஒரு வேளை நாம் ஏதாவது சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமோ. வயன் வந்து அப்பெல்லாம் கிடையாதுடி, இது வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு இதே தான் விட்டுட்டுக்குது. அப்படியா வயன், படத்தில் தான் பார்த்துக்கிறேன், ஆனால் நேரில் பார்க்க நல்லா தான் இருக்குதுன்னு மியூ சொல்லுது. வயன் வந்து ஒரே எட்டு தான் அவன் முன்னாடி போயிட்டு சொல்கிற பொறிக்கிறா. டிங்கி நடி நினச்சிட்ருக்க. இப்போ இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? அந்த புக்கும் நம்ம கையில் இல்லை, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. இங்கேருந்து எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது? நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்க, வழியில் போகிறவோ நான் தூக்கி வேட்டியில் விட்டு நிற்கிறான் தான் ஆண்டி அத்தண்டி பண்ணிக்கிறேன். ஏய் வயன், ஏன்டி இப்படி பண்ணுற? விடு, வேலைக்கெல்லாம் போத்தவல, நம்ம சும்மா இங்கே ஏதாவது டைம் பாஸ் பண்ணுவோம், ஏதாவது தின்னு கிடப்போம், வாங்கி தின்னுவோம் அப்படின்னு சொல்லி மியூ அங்கே நண்டு போயிட்டுருக்குது. இப்போது அங்கே வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அது வந்து வழியில் ஏதோ ஒரு பொண்ணு சிவனேன்னு போது போல். மியூ போயிட்டு ஹலோ என்ன வாட் இஸ் திஸ், என்னது இது அந்த பொண்ணு மியூ குறுகுருன்னு பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலை, மன்னிச்சிருங்க. வயன் வந்து இந்த அவமானம் உனக்கு தேவையா, அதே என்னன்னு ஒழுங்காக கேளுன்றா. மியூ வந்து இது என்னக்கா, என்ன இயர் இது? இது வந்து 1832. 1832? ஐயோ என்னடா இது அப்படி சொல்லி மியூ அங்கே சாக்கிலே நின்று இருக்குது. வயனும் தான். அந்த பொண்ணு வந்து நீங்கள் என்ன இப்படிப்பட்ட உடை அணிஞ்சிருக்கிறீங்க, இது எங்கேருந்து வாங்குனீங்க, வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது நாட்டை சேர்ந்தவங்களா? வயன் வந்து ஆமாம் அப்படின்றான். மியூ வந்து ஏன் இப்பெல்லாம் பண்ணுற, அப்புறமா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம்டி. ஓட்ரி, இப்படி சொன்னால் தான் நம்ம மாட்ட மாட்டோம். ஏதாவது வித்தியாசமாக நம்ம சொல்ல போயிட்டு அப்புறமா நம்மளை கூப்பிட்டு கழுத்து அறுத்துட்டாங்கன்னா என்னடி பண்ணுறது? வயனு தயவு செஞ்சு இப்பெல்லாம் பயமுத்தாதுடின்னு சொல்லி மியூவும் சரி ரொம்ப நன்றி அப்படி சொல்லி மியூவும் போகுது. இப்போ அந்த பொண்ணு வந்து மியூவை கூப்பிடுது. ஏங்க அப்படின்றா. ஏங்கவா அப்படின்னு சொல்லி மியூவை திரும்பி பார்க்குது. உங்கள் பேர் என்ன? என் பேர் மியூ. மியூவா? மியூ இல்லாமல் பேர் வைக்கிறாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கினே போகுது. வயன் வந்து என்ன மியூன்னு அந்த புண்ணியம் கவுத்துட்டியான்னு வேலை மூடுறியா வயனு, எனக்கு நீங்கள் இருக்குன்னே டென்ஷனாக இருக்குது. இங்கே பார்த்தியா வேறு வேலையை நான் நனைஞ்சு போயிட்டேன்டி. மியூ, நீ தானமா ஆசைப்பட்டு அந்த புக்கை தந்து விடு, வாழ்ந்தா ஒன்றா வாழ்வோம், செத்தாலும் ஒன்றா சாவோம் அப்படி சொல்லி வயனு நடந்து போயிட்டுருக்குது. இப்போ தான் இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. யாருடா இதுங்களாம், என்னடா இதுங்க புது விசித்திரமான ஜந்துக்களாக இருக்குதுங்களே, ஏதாவது நம்மளை கொல்ல வந்திருக்குதுங்களான்னு சொல்லி என்னென்னவோ அங்கே ரூமர்ஸ் நிறைய உடனே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஜஸ்ட்டு ரோட்லலாம் நடந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போது எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. அமைதியாகிட்டு எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஒரே இடத்த. மியூ, இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது என்னன்னு சொல்லி நாமளும் மிங்கிலாகி பார்ப்போன்னு சொல்லி மியூவும் வயனும் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே வந்து ராணி வராங்க. ராணியோட மூஞ்சி தெரிய மாட்டுது. அங்கே வேற ஒரே கூட்டமாக அங்கே ரொம்ப ஆடம்பரமாக வந்துட்டுருக்காங்க அந்த ராணி. நீங்கள் வந்து மியூ
பாருங்க அதான் ராணி போல, ஏம்மா அந்த பொண்ணு பேர் வாங்கிது அப்படி சொல்லி வயன் வந்து அங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்குது அந்த ராணியை. மூஞ்சி தெரியவே மாட்டுது. அங்கே வர நிறைய பேர் பின்னாடி குதிரையில் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ராணியும் போகுது. இப்போது ராணியோட கண்ணும் மியூவோட கண்ணும் மீட் ஆகுது. மியூ வந்து இந்த ராணியும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்புறமா அந்த ராணியும் திருப்பி முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. மியூ வந்து கீழே குனிஞ்சிடுறா. சரி ஐயோ இந்த ராணின்னு நம்மளை கொல்ல சொல்கிறோமா சொல்லி மியூ கீழே குனிஞ்சிடுறா. இப்போது எல்லாரும் அங்கே இப்போது அந்த கூட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலையுது. திருப்பியும் வயனும் மியூவும் ஏதோ ஒரு இடத்துக்கு நண்டு போயிட்டுருக்குறாங்க. மியூ வந்து மச்சான் அந்த ராணியோட கண்ணு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லி மியூ பேசிகிட்டு இருக்குது. அப்படியா மியூ, அந்த பொண்ணு நான் ஒழுங்காகவே பார்க்கல அப்படின்னு சொல்லி மியூவும் என்னோட 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் நடந்துட்டுருக்க சொல்ல பின்னாடி ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. எங்கள் 2 பேரை திரும்புங்க அப்படி சொல்லி ரொம்ப ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் நின்றுட்டு இருக்கிறான். குதிரை மேலே உக்காந்து இருக்கிறான். ஜிமின் யாருன்னா படைத்தலைவனுடைய அசிஸ்டண்ட். அவன் திரும்பி பார்த்து ஜிமின்னு மியூவுக்கு வந்து அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் எகிரி போயிடுது அவளுக்கு. ஏன்னா மியூவோட பயாஸ் யாருன்னா ஜிமின் தான். ஜிமின் வந்து நீங்கள் என்ன வித்தியாசமாக இருக்கிறீங்க, எந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள்? மியூவுக்கு அதுமாரி சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அவள் வந்து இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து என்னென்னு தெரியல, நாங்கள் தெரியாமல் டைம் ட்ராவல் பண்ணிட்டோம், அது வந்து 2024 தான் நாங்கள் வந்திருக்கோம், இங்கே வந்து 1943 இது சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு மியூ கடகடன்னு அது ஏதோ வளரி தள்ளிட்டு இருக்குது. வயன் வந்து அடிப்பாவி, இவன் வேற அந்த அரண்மனையில் வேலை செய்கிறவன் போல, இவன் நம்மளை கொன்னுடுவானே அப்படி சொல்லி வயன் வந்து மியூவை ஏதோ பேய பார்த்தா மாரி பார்த்து கிடக்குது. ஜிமின் வந்து என்ன பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன நீங்கள் எங்கள் நாட்டை வந்து ஏதாவது உளவு பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லை 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 சார் அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லி வயன் சொல்லுது. சாரா என்ன சொல்கிற அப்படி ஜிமின் அப்படி சொன்ன உடனே சாருன்னு கூப்பிடக்கூடாதா? இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்து வழி தெரியாமல் இங்கே வந்துட்டோம், ஆமாம் அப்படின்னு வயன் ஏதோ திக்கி சொல்லி கிடக்குது. ஜிமீனுக்கு வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குதுங்க இது 2த்தையும் பார்த்தா. ஜிமின் வந்து இவங்க 2 பேரையும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அவங்க வந்து இல்லை நான் வரல சொல்லி 2 பேரும் அப்படியே ஓட ட்ரை பண்ணுறீங்க. 2 பேரும் மண்டையிலே அச்சு கூட்டின்னு போகிறாங்க. இப்போது தேயோங் வரான், அதாவது 2 பேரும் அடியில் 2 மயங்கிட்டு இருக்கிறோங்க. தேயோங் யாருன்னா தேயோங் தான் படைத்தலைவன். இப்போது தேயோங் வந்து என்ன ஜெமி நீங்கள் பண்ணிகிட்ருக்குற? இல்லை இதுங்க 2ம் ஏதோ பண்ணுதுங்க போல், இது 2 அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்றான். ஓ சரி ஜிமின் அப்படி சொல்லி இப்போ 2 பேரையும் வண்டியில் ஏற்றுறாங்க. அது குதிரையில் தான் அந்த வண்டி போகுது, அதில் எடுத்து ஏற்றுறாங்க. தேவங்க வந்து வயனோட மூஞ்சை பார்க்குறான். ராணி நீங்கள் அப்படின்னு அந்த வயனோட மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன். ஜிமின் வந்து அந்த பொண்ணு மூஞ்சை என்னடா பார்த்துன்னுக்கிற? இல்லை ஜெமீன் இவங்க பார்க்க ராணி மாதிரியே இருக்காங்களே. என்ன இவங்களா? அவங்களே அந்த பாத்தியா, அது ஏதோ பைத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாரு அது பக்கத்தில் ஒன்று இருக்குது பேர், அது பேர் கிழிஞ்ச இடத்துல பேண்டெல்லாம் போட்டு நிற்கிட்டு பாரு. இது இல்லை ஜிமின் நம்ம எதையும் சொல்ல முடியாதுல்ல, ஒரு வேளை இவங்க ராணி குடும்பத்தை சேர்ந்ததாக இருப்பாங்க. ஐயோ அவங்க அப்படிலாம் இருக்காதுடா. அந்த பொண்ணு அதாவது ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருக்க மாட்டாங்களா, அதே மாதிரி தான் இந்த பொண்ணும். வா அரண்மனைக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி ஒழுங்காக விசாரிக்கலான்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது மியூவையும் வயனையும் 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அரசவையில் போய் நிற்க வைக்கிறாங்க. அங்கே எதிர்க்க யார் இருக்காங்கன்னா வயனோடைய அம்மா அப்பா இருக்காங்க. வயன் வந்து அவள் வேற எங்கேயோ இருக்கிறா. வயனுக்கு வந்து ஒரு தம்பி இருக்கும், அதுதான் ஜங்குக்கு. இப்போது 2 பேரும் நிற்க வைக்கிறாங்க. இப்போது வயனோட அம்மா சொல்கிறாங்க, யார் இவங்கெல்லாம்? இல்லை ராணி, இதுதான் இவங்க 2 பேரும் ஊரில் வந்து வித்தியாசமாக சுற்றிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்னன்னு கூட தெரிய மாட்டுது, இவங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சிட்ருக்கிறான். இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி 2த்தையும் பார்த்துட்டு, சரி நீங்கள் யார் ஒழுங்காக சொல்லுங்கள். வயன் இப்போ பேச ஆரம்பிக்கிறா. நாங்கள் வந்து தொலைஞ்சு போயிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் இந்த ஊரை பற்றி தெரிய மாட்டுது, எங்களை தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாம் ஆமான்னு சொல்லி மியூ அங்கே சைடில் வேறு ஆமாம் சாமி போட்டுன்னு இருக்குது.
இப்போ ஒயன் வந்து மேலேருந்து கீழே வரா. வந்துட்டு யார் இதெல்லாம், உங்களெல்லாம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க 2 பேரும் கிட்ட வராங்க. இப்போ ஒயன் வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கா. ஆனால் மீவு மட்டும் அப்படியே தலை நிமிர்ந்து அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கறா. ஏன் அவள் அப்படி பார்க்குறா, ஒரு ஷாக்கில் தான் பார்த்துட்ருக்கா. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்க ஒயன் மாதிரியே இருக்குது, ராணி பார்க்க. மீவு வந்து அப்படியே பார்த்துட்ருக்கா. ஒயன் வந்து தலையை கீழே குனிடி, ஏதாவது பண்ணுற போகிறாங்க, கீழே குனிடின்றா. மீவுக்கு கேட்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போது ராணி வந்து என்ன தலை குனிகிற பழக்கம்லாம் கிடையாதா ராணி முன்னாடி அப்படி சொல்லி திடீர்னு அவது கத்தி எடுத்துருவா. கத்தி எடுத்துட்டு என்ன மண்டிடு நீ அப்படி சொல்லி 2 பேரையும் முட்டி போட வைக்கிறாங்க. மீவும் முட்டி போடுது. அப்படி பார்த்துட்டே இருக்குது ராணியை. ஐயோ என்னடா இது நடக்க போகுது, மீவு அவள் தான் தலை ஊரில் போகுது அப்படி சொல்லி ஒயன் அப்படி கண்ணு மூடின்னு இருக்கிறா. திடீர்னு ஜங்குக்கு வரான். ஜங்குக்கு வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவன் கத்தினோடனே எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு அப்படியே மாசா நண்டு வந்துன்னு இருக்கான் மேலேருந்து. மியூ பார்க்குறா. பார்த்த உடனே அம்மாடி என் பயாசு ஜிமின்னு ஜங்குக்கு எழுந்துரும் போலையே அப்படின்னு மியூ பார்த்துனே இருக்கிறா. ஜங்குக் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அக்கா? ஓ ஜங்குக் இங்கே பாரு, திமிரு பிடிச்சவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சபையில் வந்து நிற்க வச்சுருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த மியூவோட கழுத்தில் கத்தி அந்த வாழை வச்சு காட்டுறா. அவள் ஜங்குக்கு வந்து அக்கா அவளை பார்த்தாலே அவள் வேறு ஏதோ ஒரு ஊர் மாதிரி தெரியுது, நம்ம நாட்டோட கலாச்சாரம் பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் அவளை விடுங்க அப்படின்றான். இல்லை ஜங்குக்கா என்ன சொல்கிற? அக்கா நான் சொல்கிறேன்ல, எதையும் ஆழமாக விசாரிக்காமல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றான். நீங்கள் அப்படியே மியூ வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கும் மியூவோட கண்ணை பார்க்குறான். அக்கா விடு அவளை அப்படின்றான். அவன் ராணியும் விட்டுடுறாங்க. விட்டுட்டு இப்போ 2 பேரும் எழுந்து நின்றுட்டு சரி நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு ஏதோ தெரியாதனமாக வந்துட்டீங்க, எங்கள் நாட்டுக்கு வந்து விருந்தாலேயே நாங்கள் ஒழுங்காக பார்த்துப்போம், அதனால் நீங்கள் உங்களுக்கு வழி கிடைக்கிற வரைக்கும் உங்களை வியூரை பற்றி தெரிகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயே இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் நாட்டு விதிகளெல்லாம் மீறாமல் நீங்கள் இருந்தால் நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இழுக்கலாம், உங்கள் ஆயிலும் கூடும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ராணி போகுது. இப்போ 2 பேருக்கும் இப்போ தான் பெருமூச்சு வருது. இப்போ வந்து இன்னொருத்தவங்க வராங்க. அது வந்து வேறு நாட்டோடைய இளவரசி, அதாவது ஜங்குக்கோடைய தோழி. அந்த பொண்ணு வருது. வந்துட்டு வாங்க 2 பேரும், நாங்கள் உங்களுக்கு இந்த அரண்மனையை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் பார்த்தா அது பார்க்க மியூ மாரி இருக்குது அந்த பொண்ணு. என்னங்கடா இது பேரலல் யூனிவர்ஸில் வந்து மாட்டிக்கணுமான்னு சொல்லி ஒயன் பார்க்குது. என்ன மியூ என் பக்கத்தில் இருக்கன்னு பார்த்தா அங்கே போய் நின்று இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒயனும் சொல்லுது. பேய் ஒயன் இந்த ராணியை பார்த்தியாடி, அதுவும் ஒன்று பார்க்க விட்ட மாதிரியே இருக்குதுடி, அப்புறம் நம்ம போன ஜென்மத்தில் இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் போல். சரி வாங்க அவங்களை கூட்டிகிட்டு போகிற சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போயிட்டு அவ்வளோ பெரிய அரண்மனையை சுற்றி பார்க்குறா. சூப்பராக இருக்குது அங்கே. இப்போது 2 பேருக்கும் ஒரே ரூமை தான் கொடுக்குறாங்க. இப்போ மியூ போயிட்டு அந்த பெட்டில் தொப்பிடு போய் விழுது. ஏய் இங்கே இருந்துருவோமாடி, நம்ம வாழ்க்கை முழுக்க இதுதானா, இங்கே வந்தது சாபமா இல்லை வேறு ஏதாவதா, என்னடி ஒன்றும் புரியல சொல்லி அவள் கவுந்தடிச்சு படுத்துன்னு இருக்கிறா. இப்போ வந்து ஏய் மியூ நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும்டி நம்ம உலகத்துக்கு போக, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம்னு சொல்லி 2 பேரும் ஏதோ தூங்குறாங்க. இப்போது ஒயனுக்கு வந்து தூக்கம் கலைஞ்சிருச்சு. எழுந்துட்டு அவள் வெளியில் போய் பார்க்குறா. வெளியில் போய் பார்த்தா தேயாங்கு ஜிமின்னு அவங்கெல்லாம் குச்சின்னு உட்காந்துன்னு இருக்கிறானுங்க. ஏய் ஜிமினா பாருடா, ஐயோ இந்த ராணியோ அவங்க எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்க மாட்டாங்கடா. டேய் தயாங்க ஏன்டா எப்பா பாரு திமிரு புச்ச பொண்ணா இந்த மாதிரி உன்னை விட ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கிற பொண்ணாவே லவ் பண்ணுறது, அப்புறமா ஏதாவது தூக்கு மாட்டிக்கிறது, ச்சே இப்படிப்பட்ட பசங்களே திருந்த மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லி ஜிம்மி நாங்கள் புலமின்னு இருக்கிறான். அவங்க வந்து டேய் அவன் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லடா, அவளை என் வாழ்க்கை ஃபுல்லாக இங்கடா இங்கே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்சுக்கிட்ட கை காட்டின்னு இருக்கிறான். ஒயன் வந்து பார்க்குது.
என்னடா இவன் அவனுக்கு ஒரு வேளை ராணியை பிடிக்குமோ, வேலை மீவு சொன்னது உண்மையாக இருக்குமோ, என்னதான் நடக்குது இங்கே அப்படி சொல்லி வயனா அதை பார்த்துட்டு அப்படியே போகிறா. இப்போ அந்த சைடு அவன் நடந்து போவா ஏதோ போல், அதாவது தண்ணி எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல அவளுக்கு. இப்போ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறா. என்னடா அது சத்தம் சொல்லி இப்போ திரும்பி பார்க்குறான் அவங்க வேகமாக. யார் அது, யார் அங்கே சுற்றிட்டு இருக்கிறது? வயன் வந்து ஐயோ நான் இல்லை சொல்லி அது குடுகுடுன்னு ஓடுது. அவங்க வந்து அப்படியே பின்னாடி ஓடுறான். ஏய் நில்லு அப்படி சொல்லி அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். வயன் வந்து அவங்க நெஞ்சு மேலேயே வந்து விழுது. ஏய் என்ன இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிற, என்ன ஏதாவது திருட பார்க்குறியா? அப்பெல்லாம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப தண்ணி தாக்கிடுச்சு, அதனால தான் வந்தேன். எனக்கு எங்கே இருக்குது தெரியல, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? ரொம்ப தொண்டை ட்ரையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் செத்து போடுவேன், ப்ளீஸ் எனக்கு ஏதாவது எடுத்து கொடுங்க. முன்னாடி கேட்க வேண்டியதான். நாங்கள் தான் நிறைய பேரை வேலை செய்கிறாங்கல்ல, எது வேணும்னாலும் அவங்கக்கிட்ட போய் கேளு. சும்மா அங்கேயும் சும்மா நாய் மாரி அழிஞ்சிட்டு இருக்காத. சரிங்க சரிங்க அப்படி சொல்லி வயனு குடுகுடுன்னு ஓடுது. அவங்க வந்து இவன் சரியா இல்லை அப்படி சொல்லி திருப்பி அவன் வந்து உக்காந்துக்கிறான். ஜிமீன் வந்து என்னடா அமைச்சாங்க? ஏய் அந்த அந்த புதுசாக வந்தால பார்க்க ராணி மாரி வந்தால அவதான். ஐய அது நான் நினைக்கிறேன் அது ராணியோட இந்த சொந்தக்கார பொண்ணாக இருக்கும்டா. ஆனால் தான் அந்த ராணியோட திமிரு அது அங்காரம் எல்லாம் அதுக்கிட்ட இருக்குது. ஜிமீனு மூட்ரா. சரி மச்சான் நான் மூடிக்கிறேன்டா அப்படி சொல்லி அவனும் 2 பேரும் ஏதோ குச்சிக்கின்னு அரட்டாச்சுன்னுக்கிறாங்க. இப்போ வயன் குடுகுடுன்னு ஓடிட்டு இப்போ மியூ வந்து நிம்மதியாக தூங்கின்னு இருக்கிறா. அவ அப்படியே திருப்பி தப்பட்டப்பட்டு தலைமையிலே பற்றி முதுகுல எழுப்பி விட்றா. ஐயோ ஏன்டி இப்பெல்லாம் பண்ணுற, இதுவே புது இடம், நானே கஷ்டப்பட்டு இப்போ தாண்டி தூங்கினேன், இப்போ என்ன வந்து எழுப்புற? நீவோ நான் கண்டுபிடிச்சேன்டி ஏன் நீங்கள் வந்தோன்னு சொல்லிட்டு, என்னோட லவ் ஸ்டோரி கோசம் தான் நீங்கள் வந்தோம். தேவங்க இருக்கான்ல அந்த படைத்தலைவன், அவனுக்கு வந்து ஒரு ஆணியை பிடிக்குமாடி. ஐயோ நான் என்னடி பண்ணுறது? ஏய் வயனு நீ என்ன பண்ணு, செஞ்சு 3 தூங்குடி, தூக்கம் வரலையா? அங்கே பார்த்தியா அங்கே பால்கனி இருக்குது, அங்கேருந்து எகிரி குச்சிரு, அப்படி செத்து போடி, அப்படியே நம்ம இது எல்லா கதையும் முடிஞ்சிடும். திருப்பி நம்ம ஊருக்கு நான் போய் தொலைகிறேன், 3 தூங்குடி அப்படி சொல்லி மீவு அப்படியே கத்தி விட்றா. சரிடி அப்படி சொல்லி அவன் மீவு வயனு தூங்கிடுறா. இப்போ அவங்க ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு தூங்கியிருப்பாங்க. அதுக்குள்ளே வெயில் வந்துடுது, இழுத்து போட்டு 2 தூங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நான் என்னதுன்னா போன ஜென்மத்து வயனை வந்து நான் ராணின்னு சொல்கிறேன், போன ஜென்மத்து மியூவை ஜங்கு கூடிய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போது ஜங்கு கூடிய ஃப்ரெண்டு வந்து 2 பேரும் எழுப்புது. 2 பேரும் எழுந்துக்கோங்க, இவ்வளோ நேரம்லாம் பொண்ணுங்கள்லாம் தூங்கக்கூடாது, என்னடி வேணும் உனக்கு அப்படி சொல்லி மீவு எழுந்துக்கிறா. எழுந்துட்டு ஐயோ அப்படி சொல்லி திருப்பியா எழுந்து நின்றுக்கிறா. இல்லை உங்கள் பேர் என்னது? என் பேர் மீவு. தயவு செஞ்சு திருப்பியும் என் கழுத்துல கத்தி வச்சிடாதீங்க, ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். இல்லைங்க என்னை வந்து நீங்கள் ஒரு தோழியாக நினச்சிக்கோங்க, நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட்டு உங்களை மாதிரியே தான் நானும் அப்படின்றா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்லி மீவோ பெருமூச்சு விடுது. சரி பயப்படாத, நான் அவளாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மீவு தோல் மேலே அடிக்குது. ஹலோ மேலெல்லாம் கை வைக்காதீங்க நான் சொல்கிறான். ஓ சரிங்க சரி மீவோ அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஓ சரி அப்படி சொல்லி மீவோ நிற்கிறா. இப்போது இவங்களை எப்படி எழுப்புறது நான் அந்த பொண்ணு கேட்குது. மீவு வந்து அந்த நாயை எட்டு வதைன்னு சொல்லி ஒரே எட்டு தான். ஒயன் வந்து உருண்டுன்னு கீழே விழுது. ஏந்துட்டேன்டி அப்படி சொல்லி வயனோ ஏந்து அப்படியே கிளம்புது. என்னங்க எட்டு ஒதைக்கிறீங்க, அவங்க கம்முன்னு இருக்காங்க. அதெல்லாம் பித்தா வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டு மீவு போகுது. இப்போது ஜங்குக்கு வந்து அதாவது அந்த பொண்ணும் ஜங்குக்குடைய ஃப்ரெண்டும் மீவும் 2 பேரும் போயிட்டுருக்குறாங்க. ஜங்குக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்குறான். ஜங்குக்கு வந்து இவன்னு பொது ஆள் வந்து நம்ம ஆள் மேலே கையை போட்டுன்னு இருக்கிறாளே. ஜங்குக்கு வேற பட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா அந்த மீவு பொண்ணு வேற ஷார்ட்டாக ஹேர் வச்சுக்கிட்டு பேக்லேருந்து பார்க்க பையன் மாதிரியே இருக்கும். அதனால ஜங்குக்கு கொஞ்சமாக பக்குன்னு ஆகிடுது. சொல்லி கிட்ட போகிறான். கிட்ட போய்ட்டு எதுக்கு இந்த பொண்ணுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறேன்னு ஜங்குக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்டே கேட்குறான்.
நான் இன்னும் என்னோட தோழி இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி அவள் அப்படியே அப்படியே சைடு ஹக் பண்ணுறான். ஜங்குக் வந்து இப்படி பண்ணாது அப்படி சொல்லிட்டு தட்டி விட்றான். ஐயோயோ ஏங்க மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பட்டு சொல்லிட்டு அப்படியே ஓடுது. போகாதடி அப்படி சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பின்னாடி ஓடுது. ஏனே தெரியல, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டுருக்கிறா. ஏனே தெரியல. ஜங்குக் இப்போ அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கிறான் டென்ஷனில். இப்போது டைனிங் ஹாலில் எல்லோரும் உட்காடுறாங்க. தேயோங் ஜிமின்லாம் அவங்கெல்லாம் அந்த டைனிங் டேபிளில் உட்கார மாட்டாங்க. ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் உட்காடுறாங்க. இப்போது இப்போ எல்லோரும் வந்து உட்காந்துடுறாங்க. ராணியும் வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ லேட்டாக ஒயின் வந்து உட்காருது. ராணி வந்து ஏன் லேட்டு உனக்கு? இல்லைங்க நான் தெரியாமல் தூங்கிட்டேன் அதான் லேட்டு. ஷோ இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணும் சரியா அப்படி சொல்கிறாங்க. வயனும் சாப்பிட ஆரம்பிக்குது. அவங்க வந்து அங்கே அப்படியே நின்றுட்டு ராணியை தான் பார்த்துட்டே இருக்கிறான். இதை வயனும் நோட் பண்ணுது. ஐயோ இவனோட தலை எனக்கு ஊரில் போத தெரில சொல்லி அப்படியே வயனும் சாப்பிடுது. இப்போது மியூ வந்து அது பாட்டுக்கு தின்னுட்டுருக்குது. ஆனால் ஜங்குக்குடைய ஃப்ரெண்டு ஆனால் மியூவே பார்த்து நிற்குது. ஜங்குக்குடைய ஃப்ரெண்டு மியூவை பார்க்குறத ஜங்குக்கு பார்த்து நிற்கிறான். அதே மாதிரி தான் அங்கே ட்ரையாங்கிளாக பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஸோ இப்போது இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் அப்புறம் பார்க்கலாம். பை.